வெல்கம் பேக் டு Shree vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் 650 இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இதோட இன்ஜின்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ட்வின் சிலிண்டர் பவர்டு பைக் இது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 47 bhp அண்ட் 52 Nm ஆஃப் டார்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோட டேங்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 13.7 லிட்டர் டேங்க். ஸோ நம்ம அந்த லாங் ரைடு இதெல்லாம் போகிறது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. மேக்ஸிமம் இந்த பைக் எடுக்கிறவங்களே பார்த்தோம்னா லாங் ரைடை வந்துட்டு லவ் பண்ணுறவங்க தான் இந்த பைக்கவே எடுப்பாங்க. ஸோ லாங் ரைட் போகிறதுலாம் இதில் வந்துட்டு ஒரு மேட்டரே கிடையாது, ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு மெயின் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வைப்ரேஷன். ஸோ இந்த வைப்ரேஷன் இந்த வண்டியில் வந்துட்டு ஃபுல்லாக அதை கம்ப்ளீட்டாக அதை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு துளியாக கூட இருக்காது இந்த பைக்கில். ஸோ அதுக்கப்புறம் இதோட பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு 320 mm ஓடி அது கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஸ்க் வந்துட்டு 280 mm ஓடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ரைட் பண்ணி இது வண்டி எப்படி இருக்குங்கிறத ஓட்டி பார்க்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிட்றேன். ஸ்டாக் வண்டி கம்பெனியில் வர எக்ஸாஸ்ட் நோட் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செமையாக இருக்குல்ல, அது ஓட்டணும்னு ரொம்ப கிரியேட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். முன்னாடி புல்லட் ஃபேமிலி தான், ஐ மீன் ராரி ஃபேமிலி தான் போகுது போல். ஸோ கிளாசிக் இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வைப்ரேஷன் தான் மெயின் ஒரு பிரச்சனையாக, வைப்ரேஷன் தான். இந்த வண்டியில் அது ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் இதோட கியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கியர் டாய் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கியர்லேயே 50 போகுது ஆல்மோஸ்ட். அண்ட் செகண்ட் கியர் 90 டச் ஆகுது செகண்ட் கியர்லேயே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 கியர் வந்துட்டு நம்மளுக்கு இதில் ரொம்ப டாய் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா நிஜமாக அந்த ஸ்மூத்னஸ் தான். ஸ்மூத்னஸ் வந்துட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது வண்டியோட ஸ்மூத்னஸ். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் எப்பயுமே ஆறு அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்த டியூ 390 வர்ற மாதிரி அந்த மாதிரி டிஜிட்டலாக எதுவுமே அவங்க போக மாட்டாங்க. நார்மலாக எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக்கான இது மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே நம்ம வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு இது பண்ண முடியாது. பிரேக்கிங் சீரீஸே சூப்பராக இருக்குது. ஸோ என்னால் எவ்வளோ டாப் ஸ்பீட் போக முடியுதுன்னு நான் இப்போ பார்க்க போகிறேன். இதில் எப்பயுமே வந்துட்டு பைக்கில் வந்துட்டு டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கார்னால் வந்துட்டு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம கார் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், காற்று கண்ணில் திடீர்னு அடிக்காது, இல்லாட்டி வந்துட்டு வண்டி வளட்டாலும் ஸ்டெபிலிட்டி நம்ம கையில் இருக்கும். ஆனால் பைக்கில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு தாட்டி இது விளையாட்டு கிடையாது, இது வந்து வீடியோ கேமோ வேறு ஏதோ கிடையாது. ஒன்ஸ் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா போச்சு, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மெயினாக கண்டிப்பாக எல்லா எப்படி சொல்கிறது க்ளவுஸ் அதுக்கப்புறம் ஹெல்மெட் எல்லாமே போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கப்புறம் இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மேனுவலி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் ஆக்சுவலி நானே என் ஃப்ரெண்டு எல்லாம் வந்துட்டு ஊட்டி ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அப்போ வந்துட்டு நான் டியூக் 390 ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த பைக்கோட ஓனர் என் ஃப்ரெண்டு ஜிஷ்ணு தான். அவன் வந்துட்டு இப்போ தண்டர்பேர்ட் வச்சுருந்தான். தண்டர்பேர்டில் அவன் வந்துருந்தான். ஒரு பெரிய ஒரு ஏற்ற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா பாதி ஏற்ற நம்ம வந்துட்டு ஏறிட்டோம், அதுக்கு மேலே விட்டுட்டோம்னா அப்படியே வந்து கீழே வந்துடும். ஒரே இதாக ஏறினா மட்டும்தான். நான் டியூக் 390 ஏறும்போது எனக்கு ஏற்ற தெரியலையா இல்லை வண்டி ஏறலையான்னு எனக்கு தெரியல. பாதிலே வந்துட்டு நான் அப்படியே நின்றுட்டேன், என்னால் ஏற முடியல. திருப்பி நான் மறுபடியும் கீழே வந்து ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கீழே வந்து மறுபடியும் பின்னாடியே ஏற்றுனேன். ஆனால் அவன் தண்டர்பேர்டில் ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டான். அதுக்கு வந்துட்டு சொன்னான், மச்சா இதெல்லாம் ஆறு தான் பற்றி உனக்கு தெரியாதுடா, ஆறில் இந்த மாதிரி தான் மேட் லைக் அ கன் கோஸ் லைக் அ புல்லட் அப்படிங்கிறான். சீரியஸாக இந்த வண்டி ஓட்டி பார்க்கும்போது எனக்கு உண்மை அப்படிங்கிற புரியுது. அது அப்படிதான் இருக்குது, மேட் லைக் அ கன் கோஸ் லைக் அ புல்லட் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு மெயினான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 650cc இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு 650cc நம்ம வந்துட்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த
பைக்கை பற்றி என்ன சொல்லணும்னா, நார்மலாக நம்ம இந்த மாதிரி டூரிங்க்கு மட்டும் கிடையாது, இது நம்ம டே டு டே லைஃப்லையும் யூஸ் பண்ணலாம், சிட்டிலையும் யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு எந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஹீட்டிங் இஷ்யூஸும் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. ஹார்ன் பார்த்தா நார்மல் டீசெண்டாக இருக்குது, ஓகே, அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. சத்தியமாக சூப்பராக இருக்காது அந்த ஸ்லிப்பர் கிளச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 4th கியர் இல்லாட்டி 6th கியரில் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம உடனே ஒரு 3rd கியர் 2nd கியர் வரோம்னா பேக் வீல் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பர் கிளச் கொடுத்தது வந்துட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு 3 lakhs பட்ஜெட்டில் 650 cc ஸ்லிப்பர் கிளச்சு நிஜமாக சொல்லுவேன், சூப்பரான வண்டி இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட் ஃபோக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு ஹை ஸ்பீட்ஸில் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி நிஜமாக சொல்லணும் சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்னரிங் அப்படின்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு பைக்கில் ஆர்சி இல்லாட்டி டியூக் அதில் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ கார்னரிங் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்துட்டு இடிக்கும். சீட்ஸும் வந்துட்டு நல்ல குஷனியாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைனியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்கிறது வந்துட்டு வெயிட்டாக இருக்கவங்க அவங்களுக்குன்னா சீட்ஸ் வந்துட்டு மாத்திரம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இப்படி முறுக்கும்போது பாருங்களேன், கார்லலாம் வந்துட்டு டர்போ சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. கேட்குறக்கே வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் என்னை விட்டால் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக கூட அந்த சவுண்ட் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 6-speed கியர் பாக்ஸு. இந்த யூஸ் பண்ணியிருக்க கியர் பாக்ஸ் வந்துட்டு 6-speed கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்செப்டாரோட மைலேஜ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் எந்த வண்டி எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு பிரேக்கிங் ரொம்ப மெயின். இதில் பார்த்தீங்கன்னா டியூல் டிஸ்க் ABS கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு 320 mm ஓடி அதில் டிஸ்க் இருக்குது. பேக் நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு 280 mm ஓடி அது இருக்குது. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லி டயர்ஸ் தான் இதில் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 18 inch அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மோக் அலாய் வீல்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ரைடிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்ரைட் பொசிஷன் தான். ஸோ பேக் பெயினோ எதுவோ நம்ம பேக் பெயினை பற்றி யோசிக்க தேவையே இல்லை. இப்போ நீங்கள் நார்மலாக வேறு ஒரு பைக் யூஸ் பண்ணுறீங்க, NS 200 ஆர் டியூக் 200 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது யூஸ் பண்ணிட்டு உடனே நம்மளை ஆர்சியில் வேறு ஏதாவது ஒரு பைக்கு நம்ம மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் RC R15 நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பேக் பெயின் வரும், மிஸ் பெயின் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக்கில் வந்துட்டு பேக் பெயின் வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா அப்ரைடிங் பொசிஷன்னால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. லாங் ரைட்ஸ் வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். டூரிங்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் பைக் அப்படின்னா 650 cc-க்குள்ளே அப்படின்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இது வந்துட்டு எப்படின்னா பின்னாடி உட்காடுறவங்களுக்கும் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. சீட்டு வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக நம்ம R15 ஆர் RCயில் வர்ற மாதிரி சீட்லாம் இருக்காது. இல்லாத மாதிரி பிளெயினாக கொடுத்துருக்கனால வீட்டில் இருக்கவங்களே உட்காரலாம். என்ன இப்போ நம்ம இப்போ இந்த த்ராட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இது இல்லாதனால ஒரு ஜர்க்கு வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர்லேருந்து இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு ஜர்க்கு வரும். அந்த ஜர்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ வீட்லேயும் எல்லோரும் உட்காரலாம், அது வந்துட்டு ப்ராப்ளமே கிடையாது. நார்மலாக ஒரு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பைக்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இதோட மைலேஜ் தான் எனக்கு தெரியவே இல்லை. மைலேஜ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்காம நான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்ன ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் இல்லாதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இப்போ வந்துட்டு இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஸோ இன்ஜின் சைட் ஸ்டாண்ட் போடுறேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீச்சர் இந்த சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இதில் கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறையா வண்டியில் வந்துட்டு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஃபியூச்சர் வர்றதில்ல. அது கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ரைடர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு அப்படி அதனால் அது மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்.
இன்னும் நிறைய மோட்டோ vlogs வந்து நம்ம சேனலில் வரும்போது. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட்.